வணக்கம். ஹெல்தி, டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி கருவேப்பிலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நல்ல முத்தின இலையாக இல்லாமல் பிஞ்சு இலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 8 தோசை அளவுக்கு ஊற்றுற மாவில் இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இது இட்லி மாவு, மிச்சம் இருக்கிற இட்லி மாவு. நம்ம கடைசி மாவில் எப்போது ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுவோம்ல, லேசாக புளிச்ச மாதிரி இருக்கிற மாவு, அந்த மாவு. இதில் இந்த கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பேஸ்ட் இதில் கலந்துக்கிறேன். கருவேப்பிலை அரைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கலந்து வச்சதுக்கப்புறம் காற்றுல படப்பட லேசாக கலர் மாறும். தோசையில் அந்த கலர் நல்லா இருக்காது. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஊற்றும்போது அதை மேனேஜ் பண்ணும். ஒரு எல்லோயிஷ் க்ரீனில் தோசையோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இது மாவு கெட்டியாகவே இருக்கட்டும், தண்ணி ஊற்றிட வேண்டாம். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதால தோசை தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும், கிறிஸ்பாக வராது. தோசையை ஊற்றிடலாம். இது நல்ல சாஃப்டாக திக்காக செட் தோசை மாதிரியும் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். நல்ல மெலிசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கும் நல்லா வரும். இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் மேலே சேர்த்துக்கிறேன். நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட நெய்யோட வாசனையும் நல்லெண்ணெய் வாசனையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டுட்டு ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு மெலிஸ் தோசை ஒன்று ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தோசையை காலை நேரங்களில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அழகான கலரில் தோசை ரெடி ஆயிடுச்சு. மற்ற தோசைங்களையும் ஊற்றி எடுத்துடலாம். இது எல்லாம் சட்னி, எல்லா விதமான சட்னி, சாம்பார் எதோட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. நல்ல கருப்பு உளுந்தில் பண்ண பொடியை மேலே தூவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கம வாசனையோட நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.